சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப போன ஜென்ரேஷன்ல அப்பா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது வந்துட்டு இவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஸோ டவுன் பேமெண்ட் ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்கும், லோன் போடுவாங்க, சில வருடங்கள்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. 85 lakhs ஒன்லி, 99 lakhs ஒன்லி, இப்படி பல்கா ஒரு பெரிய அமௌண்ட்டா தான் இருக்கு. இப்ப நம்ம முதல்ல வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கே ஒரு அமௌண்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுவே 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க லோன் போட்டு இஎம்ஐ கட்டி பல வருஷம் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ அந்த டவுன் பேமெண்ட்டுக்கான அமௌண்ட்டே வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் குழந்தை பிறந்ததுன்னா எல்கேஜி ஃபீஸே லட்சக்கணக்கில் போகும்போது காலேஜ் சேர்த்தும் போது எவ்வளோ செலவாகும், அதுக்கெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற தாட்ஸ்லாம் வரும். இது போக ரிட்டையர்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்காது, நிம்மதியாக இருக்கும், ஆனால் மாதம் மாதம் வர சம்பளம் வராது. அப்போ உங்களுக்கு நார்மல் மாசம் மாசம் வர எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்கும். எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இங்க ட்ரிப் போறேன் அங்க ட்ரிப் போறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம எப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏகப்பட்ட கோல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு இப்பவே வந்து சேவ் பண்ணி ப்ராப்பரான ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணணும். இதே ஃபீமேல் சைல்டா இருந்தது அப்படின்னா கோல்டு சேவ் பண்ணி வைக்கணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நமக்கே மாசம் மாசம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்சிவான அமௌண்ட் வந்து நமக்கு வரணும். இப்படிங்கிற பிளான் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியில மட்டும் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா சில ஜாப்ஸ்ல முடியும். சில ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பள உயர்வு கிடைக்கும். அது வந்து விலைவாசி உயர்றதை விட உங்க சம்பளம் வந்து அதிகமாகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சிலரால அதை மட்டுமே வச்சுட்டு அதை ட்ரெடிஷ்னல் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்கனாலே ஓரளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். பட் இன்னைக்கு விற்கிற விலைவாசிகள் இன்னைக்கு நம்ம சம்பளம் பெருசா உயராம இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனை விட பணவீக்கத்தை விட உங்க சம்பளம் அதிகமா உயராம கூட இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வெல்த் பில்ட் பண்ணணும், ரிச் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலிபிரிட்டி ஆகிறது. ஒரு எம்எஸ் தோனி, ஒரு பெரிய ஆக்டர், இந்த மாதிரிலாம் வந்து ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு காசுக்கு நீங்க பெருசா கவலைப்பட தேவை. இது ஆப்ஷன் நம்பர் 1. இது வந்து மொரர்லெஸ் ரூல்ட் அவுட், எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சொந்தமா பிஸ்னஸ் பண்றது. நம்ம சொந்தமா பிஸ்னஸ் பண்ணோம்னா மாசம் மாசம் நல்ல வருமானம், நல்ல லாபம் வரும். அதை வச்சு நீங்க படிப்படியா முன்னேறி போகலாம். பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வேலையை விட்டுட்டுலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லப்பா அப்படின்னு இருக்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருப்போம். எனக்கு மாசியமே இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற போது வேலையை விட்டுட்டு ஃபுல்லா பிசினஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் சாத்தியப்படாது. ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன் ரூல் அவுட். மூணாவது ஆப்ஷன் வந்து இன்னொரு பிசினஸ்ல நீங்க போய் ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து பிசினஸ் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ நீங்க அதுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதுலயே நீங்க வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கலாம். மாசம் மாசம் வர லாபத்துல ஒரு பங்கை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மூணாவது ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வயபிள் என்ன டிஃப்ரெண்ட் கான்டெக்ட். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி கிடைக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பங்குல வேற வேற பிஸ்னஸோட பங்குகள்ல நீங்க வந்து உங்க பணத்தை முதலீடு செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நாளடைவில் உங்களை வந்து உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களை பணக்காரர் ஆக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல பங்குச்சந்தையில லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு கம்பெனியும் நீங்க போயிட்டு தனியா பார்த்து படிச்சு வாங்க முடியுமா அப்படின்னா அதுவும் வந்து ஈஸி கிடையாது. ஸோ அதுலேயும் வந்து ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா எல்லாமே படிக்கணும். இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டை படிக்கணும், பி ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கேஷ் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுபோக ஊறுபட்ட ரேஷியோஸ் இருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு இப்போ ஒரு கம்பெனி, அது வந்து பெரிய லெவலில் ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி தப்பான கம்பெனி போச்சு அப்படின்னா எல்லாம் வைப் அவுட் ஆகி கஷ்டப்பட்டு சேவ் பண்ண பணம் எல்லாம் போயிடும். ஸோ இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முதல்ல டைம் இருக்கா அப்படின்னா கிடையாது. உட்காந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம வேலையை செய்ய முடியாது. ரெண்டாவது அதுல ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும். அப்போ வந்து நீங்க உட்காந்து
எல்லாத்தையும் ப்ராப்பரா படிச்சு இவன் வந்து நல்லவன், இது எதுவும் தப்பு பண்ணாத கம்பெனி, முதலுக்கு மோசம் இல்லாத கம்பெனி அப்படின்னு பார்க்கறதும் வந்து ஈஸி கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கோலையும் நீங்க டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும், பாண்ட்ஸ்லயும் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களோட இலக்க ஒரு 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு கோலையும் நீங்க டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட கோல்ஸ வந்து நீங்க லாங் டெர்ம்ல ஒண்ணு ஒண்ணா அச்சீவ் பண்ண முடியும். பிரஷர் இருக்காது. ஒரு ஒரு தடவையும் நீங்க போயிட்டு ஃபீஸ் கட்டும் பொழுது எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறதோ, இல்ல வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு இப்ப இருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, டவுன் பேமெண்ட் இருக்கும். அப்புறம் ஒரு இஎம்ஐ போட்டு எல்லாமே பிளான் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க வந்து லீட் பண்ண முடியும். எப்போனா, நீங்க உங்களோட கோல்ஸ் இதெல்லாம் தான் என்னோட முக்கியமான கோல்ஸ். இதெல்லாம் நான் வந்து கம்பல்சரி அச்சீவ் பண்ணணும். இதுக்கு எனக்கு காசு தேவை. இதுக்கு இன்னையிலிருந்து நான் வந்து முதலீடு செய்யறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அதுல என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டாக் பங்குச்சந்தையில ஷேர்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதை விட அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களே கார் எடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்களே கார் செலவு பண்ணணும். டைம் நிறைய ஆகும். தூங்க முடியாது. நைட்டு ஃபுல்லா முழிச்சு இருந்து ஓட்டிட்டு போகணும். அடுத்து இங்க எப்பவுமே ரெகுலரா வந்து ஹைவேஸ்ல ஓட்டுற ஆள் கிடையாது. ஸோ நிறைய ரிஸ்க் இருக்கும். அதுல குழி இருக்கும், மேடு இருக்கும். வரவன் மோசமா டிரைவ் பண்ணிட்டு வரோம். இதே நீங்க வந்து பஸ்லயோ, ட்ரெயின்லயோ டிக்கெட் புக் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும்? நீங்க போயிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துப்பீங்க. அமைதியா, நிம்மதியா படுத்து தூங்கிடலாம். எந்த இதை பத்தியும் யோசிக்கவோ, கவலைப்படவோ தேவையில்லை. பஸ்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் இருப்பாரு. அவர் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு, உங்களோட இலக்கு ஒரு வெளியூர்ல ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா, அந்த ஊர்ல போயிட்டு உங்களை சேர்த்துருவாங்க. ஸோ இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணும். எளிமையா சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி தான். ஒரு பஸ் உங்களோட காசை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நீங்க இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க எப்படி டிரைவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் இருக்காரோ, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க உங்களோட பணத்தை உங்கள மாதிரி லட்சக்கணக்கான பேர் அவங்க கிட்ட காசு கொடுப்பாங்க. அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவங்க ஒரு டீம் வச்சு அவங்க உட்கார்ந்து எல்லா கம்பெனியும் ரிசர்ச் பண்ணி எது நல்ல கம்பெனி, எது கெட்ட கம்பெனி, எதுல நல்ல ரிட்டர்ன் வரும், எதுல சேஃப்டி அதிகம், அதெல்லாம் பார்த்து அவங்க உங்க பணத்தை பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. எப்படி நீங்க ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நிம்மதியா பொறுமையா பீஸ் ஆஃப் மைண்டோட போய் உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியுமோ, அதே மாதிரி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்பொழுது, நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடும்பொழுது அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்களோட எல்லா வேலையும் பார்த்துக்குவார். நீங்க உங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கலாம். உங்களோட இலக்குக்கான ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படியே பிளைண்டா போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் பேசிக்கான எஃபர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி ரிவ்யூ பண்ணும், என்னென்ன மாதிரியான மெட்ரிக்ஸை வந்து பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நல்ல ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு, ஆரம்பிக்கல, எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல, கைடன்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆல்ரெடி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து அடுத்த லெவல்ல இன்னமும் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து எதுவுமே பண்ணதில்ல, ஆரம்பிச்சதே இல்லை, இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.